தம்பி கேரு ரெண்டாவது வீடு அந்த வண்டி வெளியே வரலாம் லெஃப்ட் வீடு இருந்தா விட்டு பெஸ்ட் சரியான விட்டுருங்க. இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு குருவையை காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ரெண்டாயிரத்தி 21 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல இன்னைக்கு ஆடி 18 பொதுவா இந்த ஆடி பெருக்குல ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். ஆனா வருகின்ற பார்த்த காவிரி டெல்டாவில் அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு குருவையை காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல
ஏம்மா எங்களை அரசு கூட பண்ணுங்க. ஆனா ஏன் விட மாட்டாங்க சொல்லு. ஏன் விட மாட்டீங்க? இந்த ரோட்ல விசா வாங்கணுமா? இது பாகிஸ்தானா? இது எங்களே உள்ள விட மாட்டீங்க. எங்களே சேர்த்து அரசு பண்ணுங்க. விட மாட்டானுங்க மொத்த பேர எப்படி பாக்குறீங்க சார்? கும்பலா போனாலும் பிரச்சனை. நான் வந்து அவரோட மாவட்ட செயலாளர் அவரை பார்க்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. கரெக்டு தானே? அதை பார்த்து என்ன நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னா நான் கேட்குறேன். நானும் உங்களுக்கு பிரச்சனை. நானும் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் கேட்டு சொல்லுங்க. ஆமாம் சார், கேட்டு தெரியும். அவ்வளோ போகப்படுது தெரியாம ஏமா என் பாக்கெட்டில் வச்சு வேணும் என்ன பண்ணுவாங்க.